ஆமாமா தளபதி, ஆமாமா. நம்ம வார் ரூம் வந்து நம்ம சூப்பரா வச்சிருக்கோம். ஆமாமா. சூப்பரா இருக்கு. ஆமாமா. ஆல் ஓவர் வேர்ல்டு இந்தியா நம்ம பண்ணிட்டு இருக்கோம். கூப்பிடுறேன். தம்பி என்ன போயிட்டு இருக்கு? தலைவர் வந்து லேட்டா வந்தாரு சார். அதுக்காக என்னன்னு பார்த்து போட்டுட்டு இருக்கேன் சார். நீங்க நம்ம வந்து பெரியாரின் கொள்கை வச்சிருக்கோம்பா. கொஞ்சம் நாகரிகமா நீங்க இயங்கணும். என்னன்னா போக்குவரத்து நெரிசல், மக்கள் வெள்ளத்துல மிதந்துட்டு போனதுனாலதான் இதுவாயிருக்கு. நாங்க முறையா காவல்துறை பர்மிஷன் வாங்கிட்டு தான் போனோம்னு முறையான ஒரு நாகரிகமான ஒரு பதில் கொடுங்க. ஏன்னா நம்ம அப்படி மாற்று கட்சி, மாற்றத்துக்கான ஒரு கட்சி. ஆமா, நீ என்ன பண்ணுங்க, ஏன் லேட்டா போச்சுன்னு ஒருத்தன் கேக்குறான். சரியா, நீ என்ன பண்ணு, அதை வேற மாதிரி போடு. நாங்க லேட்டாலாம் போகல, காவல்துறை ஒழுங்கா நடத்திக்கல, உள்ள சதிய ஆமா அப்படின்னு உன் வேலையை பாடுறா. ஏதாவது அடிச்சு விடு, கொத்தடி மகிழமா அடிச்சு விடு, போட்டு விடுமா, நீ போட்டு விடு. அடுத்து என்னப்பா? தலைவர் பேசிட்டு இருக்கும்போது மயங்கி விழுந்திருக்காங்க சார். அது மயங்கி வந்து தெரிஞ்சு ஏன் பேசிட்டே இருக்காங்கன்னு சொல்லிட்டு அதை பத்தி கேக்குறாங்க. ஆஹா, அந்த இடத்திலும் அவர் தண்ணீரை கொடுத்திருக்கிறார் அப்படின்னு ஒரு பாட்டு வச்சு போட்டு விடுங்க. அப்புறம் ஆதவும் அவரும் வந்து உதவி செய்யறாரு அப்படின்னு போட்டு விடுங்க. குழந்தைய காணாம போனது அப்ப அவரே அனௌன்ஸ் பண்ணிருக்காரு பாருங்க. ஆம்புலன்ஸ் பாருங்க, எவ்வளவு ஒரு இப்படி ஒரு தலைவரை நம்ம மிஸ் பண்ண கூடாது. விஜயகாந்த் மிஸ் பண்ணிட்டோம், இவரை மிஸ் பண்ண கூடாது. சேர்த்து விடுங்க, அடிச்சு விடுங்க, பண்ணி விடுங்க. நீங்க என்ன பண்ணுங்க, உள்ள சதிகாரிங்க வந்துட்டாங்க, கட்டை எடுத்துட்டு வந்தாங்க, திரவியம் தூவினாங்க, ISIS எல்லாம் உள்ள வந்துட்டாங்கன்னு கூட அடிச்சு விடுங்க. முடிஞ்சா அவன் 7 தலைமுறையை விட்டு கிளிங்க, அவன் போட்டோவை மார்பிங் பண்ணி சந்தி சிரிக்க வைங்க, கேட்டு விடுங்க. நம்ம என்ன பண்ணிக்கிட்டே இருப்போம்.